கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த நாளுக்குரிய வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 112 முதல் வசனம். 112ஆம் சங்கீதம் முதல் வசனம். அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளை பாரமாக நினைப்பவர்களே அநேகர். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம் என்றால் பாக்கியவான்களாக காணப்படுவோம். ஆனாலும் கூட ஐயோ, இது கஷ்டமாக இருக்கிறதே, இதையெல்லாம் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க முடியும், இவ்வளவு கஷ்டமானவைகளை கடைபிடிக்கும்படி கர்த்தர் கூறியிருக்கிறாரே, கொஞ்சம் எளிமையாக சொல்லக்கூடாதா என்றெல்லாம் யோசிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கட்டளைகள் அனைத்தும் நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகள். கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு உணர்வை தந்து நமக்கு ஜீவனை தரும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகள் அனைத்தும் தேனை பார்க்கிலும் மதுரமாயிருக்கும் என்பதே உண்மை. இவ்வாறு தேனை பார்க்கிலும் மதுரமாயிருக்கும் கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைகளை நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்குள் சந்தோஷம் வர வேண்டும். அதற்கு பதிலாக கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு கசப்பானதாக தோன்றினால் நமக்குள் தான் பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். வேதத்தின் வாயிலாக பார்க்கும்போது இதை குறித்து மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 3 பகுதிகளிலுமே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். நித்திய ஜீவனுக்கு வழியை கேட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவர் ஒரே ஒரு கட்டளை தான், உன் ஆத்தியை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். அவன் சிறு வயது முதலெல்லாம் கரெக்டாக இருக்கிறான் இல்லையா? ஆனாலும் அவர் சொன்ன ஒரே கட்டளை ஆத்தியை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய் என்று சொன்னார். ஆனாலும் கூட அவன் ஆஸ்தி உள்ளவனாயிருந்தும் பக்தி உள்ளவனாயிருந்தும் ஒரு பகுதியிலே தலைவனாக கூட இருக்கிறான் என்று 3 பகுதியில் 3 விதமாக குறிப்பிடப்பட்டாலும் கூட இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இந்த கட்டளையை பாரமாக எண்ணி பின்னிட்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்விதமாக இருக்கிறபடினாலே நாம் இன்னும் கர்த்தரை நேசிக்கவில்லை என்றும் கர்த்தருடைய கட்டளைகள் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கானவர்கள் தான் என்றும் இன்னும் அறியவில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். இது ஒருபோதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யென்றும் இன்னொரு காரியத்தை செய்யாதே என்றும் கூறுவார் என்றால் அது நம்முடைய நன்மைக்காகத்தானே இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் கெட்டுப்போக வேண்டும், நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறவர் இல்லை. அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தவர். எனவே நம்முடைய சுகமான வாழ்விற்காக கர்த்தர் விதிக்கும் சில கட்டளைகளை அனைத்துமே நம்முடைய நன்மைக்காகத்தானே. இதை நாம் அறிந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதுதான் பார்க்குறோம் 119ஆம் சங்கீதத்தில் 104ஆம் வசனத்தில், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று அந்த பகுதியிலே வேத வசனம் இன்னும் நம்மை உற்சாகப்படுத்தி தெளிவுபடுத்துகிறது. எனவே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், அவர் சொற்படி செய்வோம், நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.